ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நல்ல ஒரு மீடியம் சைஸ் திரண்ட காயாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக தொடச்சி ட்ரையாக எடுத்துக்கோங்க. நல்லா வைப் பண்ணி தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி சங்க்ஸாக எவ்வளோ உங்களால் சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 10% பழுத்த மாதிரி இருக்குங்க. ஆனாலும் ஊறுகாய் செய்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் செய்யும் போது நல்ல காயான மாங்காவாக எடுத்து செஞ்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு மேலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக குட்டி குட்டி சங்க்ஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ட்ரையான பவுலில் மாற்றிக்கோங்க. எய்தர் செராமிக் பவுல் இல்லாட்டி கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பவுல் ட்ரையாக இருக்கணும், அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து சில்லி பவுடரும் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஸ்பைஸ் லெவல்ஸை பொறுத்து நம்ம சில்லி பவுடரை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கூடவே கடுகு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். வெந்தயம் ஒரு 50% ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச பொடியவும் நம்ம மாங்காயில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பவுடரை ஆட் பண்ண கையோட பெருங்காயம் ஒரு 2 பிஞ்ச் போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாங்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த ஸ்பைஸ் பவுடர் எல்லாம் மாங்காவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தனியாக வச்சுட்டு ஒரு சின்ன வடைச்சட்டியோ இல்லை நம்ம தாளிப்பு கரண்டியோ எடுத்து அது நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கரண்டி நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 கப் ஆஃப் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, ஜஸ்ட் வார்ம் ஆனால் போதும். வார்ம் ஆனதுக்கப்புறமா எடுத்து இந்த மாங்காய் ஊறுகாயோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கூடவே பார்த்திங்கன்னா வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குறைஞ்சி ஒரு 2 ஹவர்ஸ் இப்படியே சோக் பண்ணி விட்டுருங்க. அதுவும் 24 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்குங்க. வினிகர் ஆப்ஷனல் தான். வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வினிகர் இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் 2 to 3 டேஸில் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.